மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கம் அன்று இரவு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி கேஸ் ஃபைலிங் ஆகிருக்கு. ஓகேங்களா? கேஸ் டைப் CARLOP, ஃபைலிங் நம்பர் 4705/2024. ஃபில்லிங் டேட்டு 11/9/2024. இப்படி வந்த உடனே இன்றைக்கி நம்பர் வந்துருச்சு. அப்போது என்னைக்கு இயரிங் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஃபைலிங் இருக்குது. ஓகேங்களா? அவங்க கேஸ் டைப்பை வந்து ஒரு வேளை செவ்வாய்க்கிழமை எடுக்கலாம், வியாழக்கிழமை எடுக்கலாம், வெள்ளிக்கிழமை எடுக்கலாம். பட் அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வரும். ஆனால் உங்களுக்கு அந்த நம்பரிங் வந்திருக்கு. அந்த நம்பர் வந்து ஃபைலிங் ஆகி அவங்க கேஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி தான் தெரிய வரும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அது தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ நம்பர் தான் வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். வேறு விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? CNR நம்பரு, கேஸ் ஸ்டேட்டஸு. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய சத்யானந்த் சாருக்கு அப்ளை பண்ண டேட்டு. ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் நம்பரிங் ஆகிருக்கு. இந்த நம்பரிங் வந்து இயரிங் ஆகணும். இயரிங் ஆனால் தான் எந்த டேட்டில் பெயில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு தெரிய வரும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக தள்ளி போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மெரிட் பெயில் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு செயல். இந்த செயல் மூலமாக இன்னும் பல செயல்களை நம்ம செய்வதற்காக தான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை விட்டுட்டு நான் அங்கே கேஸ் கொடுக்குறேன், இங்கே கேஸ் கொடுக்குறேன், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது யார் மனசுக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் வர வேண்டாம். ஏன்னா நமக்கு உள்ளே போகும்போது நமக்கு தான் வீடியோ போட்டு நம்மக்கிட்ட தான் அவர் பேசிட்டு தான் உள்ளே போகணும் இருந்தார். அப்படி உள்ளே போகும்போது நம்ம வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வெளியே வரேன்னு தான் சொல்லியிருக்காரு, 60 நாளில் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் தான் அனுப்பி விட்டோம். அந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, கையில் ஃபோன் முதற்கொண்டே விட்டுட்டு, எந்த ஒரு யாருடனும் எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் வழிவகுக்க முடியாமல், இன்றைக்கி யாருமே சந்திக்க முடியாமல் ஜெயிலுக்கு போய் உள்ளே போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நடக்கும்போது நாம் உள்ளே இருக்கிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாம் உள்ளே இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் வந்து மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருத்தர் கையிலையும் நம்ம நிறுவனத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம நிறுவனத்தை நாம் தான் பாதுகாக்கணும். ரோட்டில் போகிறவங்க அவங்க வந்து என்னென்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். பட் மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பருக்கு ஓஎம்மாக இருந்தாலும் அவங்க கையில் தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அந்த நிறுவனத்தை பாதுகாப்பாக வச்சுருந்து அவர் வெளியே வரும்போது அவர் கையில் அதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு ஏற்றார் போல் என்ன செய்ய முடியுங்கிற விஷயத்தை உங்களிடமே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் கொடுத்துட்றேன், MD சாரும் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் என்ன நினச்சாலும் அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. MD சார் வர்ற வரைக்கும் சற்று பொறுமையாக அனைவருக்கும் பொறுமை காக்கவும். வேறு யார் என்ன சொன்னாலும் பேனிக்காக வேண்டாம். நம்ம சூழ்நிலையே இன்றைக்கி இந்த சூழ்நிலையும் மாறும். ஓகேங்களா? இன்றைக்கி கடன் அது இதுன்னு நிறையா EMI கட்டுறதுக்கு நிறையா தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது இந்த நிறுவனத்தில் ஒரு வருமானம் வருங்கிற நம்பிக்கையில் நாம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது இதில் சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக வர்றதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகுது. அதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக இருந்து அதனுடைய விரிவாக்கத்தை கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து MD சார் வெளியே வந்து நம்ம நிறுவனத்தை இன்னும் மென்மேலும் எப்படி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகலாங்கிற விஷயத்தோடு தான் வருவார். ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்தீங்க அப்படின்னா வேறு லெவலுக்கு நம்ம போகலாம். சற்று பொறுமையாக இருங்க. அவன் சொன்னால் இவன் சொன்னால் எவன் என்ன சொன்னாலும் சரி, எந்த அரசியல் கட்சிக்காரங்க, கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இன்றைக்கி வந்து நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. எல்லா கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களும் ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறுவனத்தில் ஆரம்பத்தில் 2 பொருள் தான் வச்சுருந்தோம். அன்றைக்கி எவனுமே கண்டுக்கலை, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற விஷயம் நமக்கும் தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு மக்கள் தொகையை வந்து கூட்டிக்கிட்டு அதன் மூலியமாக இவ்வளோ பொருளை லான்ச் பண்ணி இவ்வளோ 500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளே 87 ப்ராடக்ட்டு உள்ளே லான்ச் பண்ணி போன வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் நம்ம பொருள் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர் 13 மாதமாக இன்றைக்கி 500 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானத்தை எடுக்க முடிஞ்ச நாம் இன்னும் இது வந்து ட்ரெய்லர் தான். இன்னும் நம்ம வந்து பேசிக்காக தான் ஃபேஸ் மெட்டத்தை தான் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லேயும், எல்லா இடத்துலையும், எல்லா பின்கோடுகள்லேயும், எல்லா கிராமத்துகள்லேயும் நமது மைவி3 ஆர்ட்ஸ் உள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டோரையும் போட்டு ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணதுக்கு அப்புறம் பல ஆஃபர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்திருக்காங்க. மைவி3 ஆர்ட்ஸில் வந்து இன்னும் நீங்கள் ட்ரெயிலில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% 15% தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் 85% வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து மூமெண்ட்டில் அது வெளியே வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாம் இருக்கணும்.
தயவு செஞ்சு மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்கள் அனைவருக்குமே நான் கேட்டுக்கிறேன், உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எம்டி சார் வர வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்கவும். ஓகேங்களா? அடுத்த வாரம் கண்டிப்பாக இயரிங் வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யார் எதுவாக இருந்தாலும் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு அவரை பார்க்குறதுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறாரு. ஓகேங்களா? நம்ம எங்கெங்கேயோ போய் கேஸை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும், இன்றைக்கி வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்கிற கம்பெனிலையும் சரி, ஏற்கனவே மூடிக்கிட்டு இருந்தவங்களும் சரி, இன்றைக்கி வரைக்கும் கேஸ் கொடுத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. பட் எல்லா கம்பெனியுமே மூடிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் ஆம்பே இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, மோடிக்கர் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது, வெஸ்டீஜ் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளில் நாமளும் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். அந்த கம்பெனியும் சிறப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அதை அதிகாரப்பூர்வமாக வாங்கிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா வேறு எவனும் வாயை திறக்கவே முடியாது. அப்படி வர்றதுக்கு முன்னாடி உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டதாக அர்த்தம். மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமை காக்கவும், எம்டி சார் வெளியே வர்ற வரைக்கும் பொறுமை காக்கவும், அவரிடம் நம்ம நிறுவனத்தை ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன கொஸ்டினை கேட்டாலும் அவர் பதில் சொல்லியிருப்பார். அவர் பதில் சொல்கிறதுக்கு காத்துதான் இருக்கார். அவர் இன்றைக்கி வரைக்கும் 65 நாள் 67 நாட்களில் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளவு தூரம் யோசித்து வச்சுருப்பார் அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும்போது தான் தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்த மூமெண்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் பல அப்டேட்கள் நல்ல விஷயம் நடக்கும். இயரிங் எப்போங்கிற விஷயம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். தெரியாமல் நான் கதை சொல்லக்கூடாது. வியாழக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், திங்கக்கிழமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் உங்கள்கிட்ட நான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமை காக்கவும். ஃபைலிங் ஆகிருக்கு, ஆனால் என்றைக்கு ஃபைலிங் ஆகும் இயரிங் வரும் அப்படிங்கிற விஷயம் அரசாங்கம் தான் சொல்லணும். அரசாங்கத்துக்கிட்ட தான் நம்ம முறையிடணும். அரசாங்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேங்க சார். வாழ்த்துக்கள், நன்றி. பொறுமையாக இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க, வீடியோ கேட்டவங்க, ஆடியோ கேட்டவங்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. பட் அதர் மெம்பர்ஸு நிறையா பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிக்கிறீங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசையும் நோகுற அளவுக்கு தேவையில்லாத கமெண்ட்டுகள் தயவு செஞ்சு போடாதீங்க. ஓகேங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் கமெண்ட்டுகளை போட்டு மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்களை நோகடிக்காதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி மற்ற நபர்களை மாதிரி நம்ம தெருவுக்குள்ளே இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் என்ன பேசிடுவீங்களா? நீங்கள் ஆப்போசிட்டில் போய் நின்று பேசிடுவீங்களா? இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் விஷயத்தை எங்களோட விட்டுருங்க. ஓகேங்களா? இதை முடிஞ்சால் ஆதரிக்க பாருங்கள், இல்லையா தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறான், இவன் சொல்கிறான், கேலி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு நினச்சி தயவு செஞ்சு மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்களுக்கு யாருக்கும் புண்படுத்துகிற மாதிரி எந்த இடத்துலையும் வார்த்தைகளை விடாதீங்க. இந்த வார்த்தைகளை கூடிய சீக்கிரம் எப்படி அள்ளுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் யோசித்து பேசுங்க. தயவு செஞ்சு யோசித்து பேசுங்க. எதுவாக இருந்தாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கான். அந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மெம்பர்ஸ் ஏற்கனவே இருந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய வேறு லெவலில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராட்டஜி குறைஞ்ச மாதிரி தெரியும். அடுத்து வேறு லெவலுக்கு அவங்களும் வருவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் முகத்தையும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளையும் எந்த இடத்துல போய் வைக்க போகிறீங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த முகரக்கட்டையெல்லாம் நிறைய தடவை பார்த்து புளிச்சு போச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு தப்பு நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சொன்னதுனால கேட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, 50 கேஸுக்கு மேலே 100 கேஸுக்கு மேலே கொடுத்ததுக்கப்புறம் தான் இயரிங் ஆகிருக்கு. அந்த கேஸ் இன்றைக்கி ஃபைலிங் ஆகிருக்கு. கூடிய விரைவில் அது இயரிங் வரப்போகுது. இந்த நேரத்துலையும் இந்த 2 நாய்களும் கூவுன்னு கூவிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த 2 நாய்களையும் விட்டுருங்க. ஏன்னா இவங்க இந்த முகக்கட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிற விஷயத்த, இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தன் டாஸ்மார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு கமிஷன் கேட்டு காசு கேட்டு உட்காந்த நாய் தான் அவன். ஓகேங்களா? இன்னொரு விஜய் கிருத்திக். இந்த விஜய் கிருத்திக்ங்கிறவன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வைவஸ் வராமல் இந்த நாய்க்கு இந்த நாய் ஒத்துதல், இந்த நாயோடு சேர்ந்து இந்த நாயும் அசோக் சரி நாயும் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு மிக பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மிக பிரபலமாக ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதன் மேலே அவங்களுக்கு நாமளும் பிரபலம் ஆகிடலாங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களும் பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களும் இன்னும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைவித்ரி ஆர்ட்ஸ் நம்பர்களும் ஒரு சிலர் அவங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்குறதுனால அவங்க இன்னும் கூட கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
ரெடி ஆகிட்டு இல்லை, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்கள இன்னும் ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் எம்டி சார் வெளியே வந்து நமக்கு எல்லாமே ப்ராப்பராக எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த நாய்கள் முகத்தை எங்கே போய் வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்கள் அனைவரும் கொஞ்சம் பொறுமை காக்கவும். இந்த நாய்களை தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா இந்த நாய்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர் இப்போ எவ்வளோ சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் கையை முறுக்கிக்கிட்டு அதை முறுக்கிக்கிட்டு இதை முறுக்கிக்கிட்டு சிரித்து கும்மால் அடிக்கிறதுக்கு இவங்க இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க சார். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய முகத்தை கூட காமிக்கலை அப்படின்னு. நான் ஏற்கனவே என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கேன், என்னுடைய ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். இதுவும் என்னுடைய ஃபோட்டோ தான். அடுத்து நான் வேலை செய்கிறது கொத்தனார் வேலை தான். அதை வந்து நான் சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் படித்தது 3ஆம் கிளாஸை தாண்டவே கிடையாது. 3ஆம் கிளாஸில் முழுப்பரத்தை எழுதுறதுக்குள்ளே என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஊர் விட்டு ஊர் வந்து பல வேலைகளை பார்த்து இன்றைக்கி வரைக்கும் வேலைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 42 வயசு ஆகுது. இந்த 42 வயசுலேயும் நான் வேலை பார்த்து தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இவ்வளோ தூரம் அழிக்க நினைக்கிற நாய்க பேய்க இவங்களை என்ன செய்கிறதுன்னு வேண்டாம், எதுவும் தவறாக பேச வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லோருமே பொறுமை காக்கவும். ஓகேங்களா? இந்த அடுத்து நான் என்னுடைய ஃபோட்டோ போடுறேன். ஏன்னா வீடியோ போடும்போது ஆடியோ போடும்போது என்ன எப்படி நீ போடுற அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க. நான் வீடியோ போடுறதுக்கு விரும்பலை. என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு ஒரு கூச்ச சுபாவம். ஓகேங்களா? எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது. அதனால தான் நான் வீடியோ பேசாமல் ஆடியோ பேசுகிறேன். தயவு செஞ்சு அதை கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ போடும்போது என்னுடைய ஃபோட்டோ வச்சு தான் போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோவோட சேர்த்து இன்னொரு ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது 2020ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட்டு 15 சுதந்திர தின அன்னைக்கு நான் அன்றைக்கி எடுத்துக்கொண்ட ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். கடந்த மதுரைக்கு வரும்போது, மதுரை கப்பு ஓப்பன் பண்ணும்போது அவரோடு சேர்ந்து நானும் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் பாருங்கள். ஏன்னா ஒரு நபர் கேட்டிருந்தார், உன் ஃபோட்டோவும் போடாமல் ஒரு வீடியோ கூட போடாமல் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, நீ எல்லாம் எப்படி வீடியோ போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். இந்த ஃபோட்டோவும் 2020 எடுத்த ஃபோட்டோ தான். 2020-21 எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ கூட சேர்த்து இன்றைக்கி இதே வேலையை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் 7 மாதமாக எந்த வருமானமும் வராத காரணத்தினால இந்த வேலையை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வேலை வந்து கேவலம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலமான விஷயத்தை எதையுமே நாங்கள் செய்யலை. நல்லா ப்ராப்பராக உழைச்சிக்கிட்டு இருந்தோம். 42 வருஷ காலத்தில் இந்த தொழிலையும் செஞ்சு தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்படி வளர்கிறது வந்து கேவலம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இன்னமும் இது கேவலம் கிடையாது. இன்னமும் நான் வந்து எனக்கு உடம்புல எவ்வளோ வலு இருக்கோ, எவ்வளோ தூரம் என்னால் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த தொழிலை செஞ்சு நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனமும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நானும் வளருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து ஒரு 2 மாதங்களுக்குள்ளே வேறு லெவலில் போகும்போது அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு 2 வார காலம், இந்த 2 வார காலம் கடந்துருச்சு அப்படின்னா, எம்டி சார் வெளியே வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவலில் நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.